வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 1973 டெல்லி, இந்தியா. டெல்லி கண்டோன்மெண்ட்ல மிலிட்டரி பட்டாலியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆபீசர் ஒரு டாக்ஸில ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி வேகமா வந்த அந்த டாக்ஸியுடைய ஸ்பீட் டிஃபென்ஸ் காலனி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. டாக்ஸி ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சதும் அதிலிருந்து இறங்கின அந்த ஆபீசர் இருந்த இடத்திலிருந்தே அவருடைய பார்வையில படக்கூடிய தூரத்தில் இருந்த நம்பர் D291 டிஃபென்ஸ் காலனி அப்படிங்கிற அட்ரஸ்ல இருந்த வீட்டை கண்ணாலேயே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் மிலிட்டரி யூனிஃபார்ம்ல இல்லாம மஃப்டில தான் வந்திருந்தாரு. அவரு கூடவே டாக்ஸில வந்த 2-3 பேரும் கீழே இறங்கி அந்த வீட்டை பார்த்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாட்களும் தொடர்ந்து அதே இடத்துக்கு வந்து அதே அட்ரஸ்ல இருந்த வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே அந்த வீட்டுடைய பக்கத்துல கூட போகல. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் காலனி நிறைய VVIPs வசிக்கிற பகுதி. அதனால அது ரொம்பவே செக்யூரான ஒரு ஏரியாவா இருந்துச்சு. இப்படி அந்த மிலிட்டரி ஆபீசர் அந்த வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்த அடுத்த சில நாட்கள்ல அந்த வீட்டுல ஒரு கொடூரமான கொலை நடக்க ஆரம்பிக்குது. அந்த கொலை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு உழுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு ஏன், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டுமே இந்த கேஸை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் அப்போதைய பிரசிடென்ட்டுடைய பேரும் இந்த கேஸ் நடக்கும் பொழுது அடிக்கடி மீடியாவில் அடிபட ஆரம்பிச்சது. அப்படி கொலை செய்யப்பட்டது யாரு, ஏன் கொலை பண்ணாங்க, யாரு கொலை பண்ணாங்க, மிலிட்டரி ஆபீசர் தான் அந்த வீட்டை கண்காணிச்சிட்டு இருந்தாரு, அப்படியும் எப்படி கொலை நடந்துச்சு, மேலும் அந்த வீட்ல இருந்த VIP யாரு, இந்த கேஸ்ல இந்தியன் பிரசிடென்ட்டோட பேர்லாம் அடிபட என்ன காரணம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் அடங்கிய இந்தியன் கிரைம் கேசஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கிரைம் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது டிசம்பர் 4, 1973 டெல்லி. டைம் இப்ப இரவு 10:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. டிஃபென்ஸ் காலனில வாழ்ந்துட்டு வந்த டாக்டர் நரேந்திர சிங் ஜெயின் ரொம்பவே பதட்டத்தோட அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சடனா உள்ள வந்த அவரை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவருடைய முகத்தில் இருந்த பதற்றத்தை கவனிச்சவங்க உடனடியா அவருடைய பக்கத்துல போய், என்ன சார், என்னாச்சு, நீங்களே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு ரொம்பவே மரியாதையோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் அவருக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம் அவரு அப்ப இந்திய ஜனாதிபதியா இருந்த ஹானரபிள் VV கிரி அவர்களுடைய பர்சனல் ஐ சர்ஜனா இருந்ததுதான். ஜனாதிபதியோட பர்சனல் டாக்டர் அப்படிங்கறதால ஒரு போன் பண்ணியிருந்தா உடனடியா போலீஸ் அவர் வீட்டுக்கே போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரே நேரடியா வந்தது அவங்களுக்கு ரொம்பவே புதுசா தெரிஞ்சது. என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டதுமே கொஞ்சம் நிதானத்துக்கு வந்த டாக்டர் ஜெயின் கலங்குன கண்களோட வார்த்தைகள் வராம தடுமாற ஆரம்பிக்கிறாரு. அவரை முதல்ல உட்கார சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுத்து இன்னுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்ச போலீஸ் திரும்பவுமே பொறுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரு தன்னுடைய மனைவிய அடையாளம் தெரியாத 2 பேர் தன்னுடைய வீட்டு முன்னாடியே கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டதா சொல்றாரு. இத கேட்டு ரொம்பவே ஷாக்கான போலீஸும் ஹையர் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அவரை கூப்பிட்டு கிரைம் சீனுக்கு கிளம்புறாங்க.
ஆனா ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா கொலை நடந்ததா சொல்லப்பட்ட அந்த இடத்துல அவருடைய மனைவியுடைய இறந்த உடல் அங்க இல்ல. இதனால கன்ஃபியூஸ் ஆன போலீஸ் டாக்டர் ஜெயின் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தன்னுடைய கிளினிக்ல ஒர்க் சீக்கிரமே முடிஞ்சிட்டதால வீட்டுக்கு வந்த டாக்டர் ஜெயின் தன்னுடைய மனைவி வித்யா ஜெயின் கிட்ட பக்கத்துல இருக்கிற தன்னுடைய சிஸ்டருடைய வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. டைம் அப்ப சரியா ஈவினிங் 7:15 இருக்கும். வீட்டுக்கு வெளியில வந்த ஜெயின் வெளியில ரெடியா நின்னுட்டு இருந்த கார் கிட்ட வந்து டிரைவர் சீட்ல ஏறுறதுக்காக காருடைய ரைட் சைடுக்கு வராரு. ஆனா அப்படி காருக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திரும்பி பார்த்தவரு ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அது வரைக்குமே அவருடைய பின்னாடியே வந்துட்டு இருந்த அவருடைய மனைவி அங்க இல்ல. சரி ஓகே, எதையாவது மறந்துட்டு அதை எடுக்கிறதுக்காக திரும்பவுமே வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சவரு கொஞ்ச நேரம் வீட்டை பார்த்தபடியே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்ததால திரும்பி பார்க்கறாரு. அங்க இருக்கிற அன்யூஸ்டு டிரைனேஜ்ல ஒரு ஆள் நிக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட்ட அவரு அங்க போக ஆரம்பிக்கிறாரு. உடனே டிரைனேஜ் பக்கத்துல இருந்த ஆளு தன்னுடைய கையில இருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு பக்கத்துல வந்த அப்படின்னா உன்னை ஷூட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பின்னாடியே டிரைனேஜ்குள்ள இருந்து வெளியே வந்த இன்னொரு ஆள் அவனுடைய கையில ஒரு கத்தியோட வெளியே வந்து அவனுமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இத பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு புரியாத டாக்டர் அந்த டிரைனேஜ் பக்கத்துல போய் எட்டி பார்க்கறாரு. அங்க உள்ள இருக்கிற காட்சியை பார்த்து அவரு அப்படியே உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வீட்டுல வேலை செய்யற ஆட்களும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் உடனடியா அங்க ஓடி வராங்க. அங்க வந்து டிரைனேஜ்குள்ள எட்டி பார்த்தவங்களுக்கு உள்ள தண்ணிக்கு பதிலா ரத்தம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரத்த வெள்ளத்துல வித்யா ஜெயின் மிதந்துட்டு இருந்தாங்க. அவங்கள டிரைனேஜ்ல இருந்து தூக்கும் பொழுது சுயநினைவு இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க இருந்த நிலைமையை பார்த்த டாக்டர் ஜெயினுடைய மேனேஜர், டாக்டர் இனிமே உயிர் இருக்கு, உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா அவங்கள தூக்கி கார்ல போட்டு போய் ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்றாங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் வர்ற வழியிலேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. சோ திரும்பவும் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய இறந்த உடலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு டாக்டர் ஜெயின் பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாரு. டாக்டர் சொன்னதை கேட்ட போலீஸ் உடனடியா அவருடைய வீட்டுக்குள்ள போய் இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சந்தேகப்படும்படியா இருக்கிறவங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட இருந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொலைய நேர்ல பார்த்த சாட்சி யாருமே இல்ல. பட் டாக்டர் ஜெயினுடைய பக்கத்து வீட்டுல இருந்த லேடி சொன்ன ஒரு தகவல் இந்த கேஸ்ல குற்றவாளிகளை நெருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் 4 நாட்கள்ல வந்த வித்யா ஜெயினுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல முகம், கழுத்து, வயிறு, முதுகு அப்படின்னு மொத்தம் 14 இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் ஒவ்வொரு காயமுமே எலும்பு வரைக்குமே ஊடுருவி இருக்கு அப்படின்னும் அதனாலதான் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இப்ப போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து கில்லரை நெருங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காததால அந்த பக்கத்து வீட்டு லேடி கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நூல் பிடிச்ச மாதிரி விசாரணையை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வித்யா ஜெயின் போட்டிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்படல, டாக்டர் ஜெயினையும் மிரட்டி பணம் பறிக்கல. சோ இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதோ மோட்டிவ் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு விசாரணையை கண்டினியூ பண்றாங்க. அப்படி ஒழுங்கா போயிட்டு இருந்த விசாரணை ஒரு இடத்துல ஸ்டக் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் அடுத்து போலீஸ் அவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர நினைச்ச நபர் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த மிலிட்டரி ஆபீசர். ஒரு மிலிட்டரி ஆபீசர் இந்த மர்டர் கேஸ்க்குள்ள வந்ததே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஆனா மிலிட்டரி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒர்க் பண்ண பட்டாலியன்ல விசாரிக்கும் போது போலீஸ்க்கு அதை விட ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த மிலிட்டரி ஆபீசர் லீவ்ல இருந்தாரு. பட் லீவுக்கு அவர் சொல்லி இருந்த ரீசன் அவங்களுக்கு இன்னுமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய மனைவி இறந்துட்டதா சொல்லி லீவ்ல போயிருக்காரு. பட் போலீஸுடைய என்கொயரியில அவருடைய மனைவி உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப போலீஸ் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இறந்தது டாக்டர் ஜெயினுடைய மனைவி, பட் இவரு தன்னுடைய மனைவி இறந்துட்டதா சொல்லி ஏன் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுடைய மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அதுவும் இவரு வித்யா ஜெயின் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியே லீவ் எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா தன்னுடைய லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தலைமறைவாகி இருக்காரு. இந்த கொலை வழக்குல இந்த மிலிட்டரி ஆபீசர் ஒரு முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் ஒரு பக்கம் அவரை தேடிக்கிட்டு இந்த கேஸ்ல அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இருக்கிற சந்தேகங்களுக்கு விடையும் தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி ஆரம்பத்திலிருந்து போலீஸ்க்கு இருந்த சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, கிரைம் சீனை ஆல்ரெடி செக் பண்ணியிருந்த போலீஸ் கார்ல போகலாம் அப்படின்னு கார் ரெடியா நின்னதா சொன்ன அந்த இடத்துல இருந்து வித்யா ஜெயின் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிரைனேஜ் வரைக்குமே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத நோட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா கூடவே வந்த மனைவிய காருக்கு பக்கத்திலேயே வச்சு கத்தியால குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது டாக்டர் ஜெயினுக்கு தெரியாம இருந்தது எப்படி? சோ இந்த கேள்விய அப்படியே அவர்கிட்டயே போய் கேக்குறாங்க. அதுக்கு அவரோ ஒருவேளை அவங்களுடைய வாயை மூடி கத்தியால குத்தி இழுத்துட்டு போயிருக்கலாம், அதனால எனக்கு சத்தம் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா போலீஸ்க்கு இருந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, டாக்டர் ஜெயினுடைய மனைவிய கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடுனவங்கள இவர் துரத்தி பிடிக்க ஏன் முயற்சி செய்யல அப்படிங்கிற கேள்விதான். அடுத்ததா அவருடைய மனைவிக்கு உயிர் இருக்கு அப்படின்னு டாக்டர் ஜெயினுடைய மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னதான் ஐ சர்ஜனா இருந்தாலுமே அடிப்படையில இவருமே ஒரு டாக்டர் தானே, எதனால உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியா கொண்டு போகல? இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியா, அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கொண்டு போகும் பொழுது பக்கத்திலேயே எத்தனையோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் போதும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு சின்ன நர்சிங் ஹோமுக்கு தூக்கிட்டு போனது ஏன் அப்படின்னு பல சந்தேகங்கள் வருது. இந்த கேள்விகள் எல்லாமே டாக்டர் ஜெயின் கிட்டயுமே கேட்கப்படுது. ஆனா அந்த அத்தனை கேள்விகளுக்குமே டாக்டர் ஜெயின் ஒழுங்கா பதில் சொல்லாததால முதல்ல போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கு டாக்டர் ஜெயின் மேல ஃபர்ஸ்ட் சந்தேகம் வர்றதுக்கு காரணமே அங்க பக்கத்து வீட்டுல இருந்த லேடி சொன்ன டாக்டர் ஜெயின் அவருடைய மனைவி வித்யா ஜெயினுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைகள் தான். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் போலீஸும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய விவிஐபிஸ் கூட நேரடி தொடர்பில் இருக்கிற ஆள் அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விஐபிய அவங்களுடைய விருந்தாளியா மாத்திருக்காங்க. ஒன்ஸ் போலீஸ் அவங்களுடைய கஸ்டடியில எடுத்ததுமே அது வரைக்குமே அப்பாவி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் ஜெயின் உண்மையை கக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் ஃபைனலா கன்ஃபஸ் பண்ண விஷயங்களும் போலீஸ் என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் இதுதான். ஆரம்பத்துல டாக்டர் ஜெயின் தன்னுடைய மனைவி வித்யா ஜெயின் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆனா விதி அவருடைய வாழ்க்கையில அவருடைய லேடி செக்ரட்டரி சந்திரேஷ் சர்மா ரூபத்துல விளையாட ஆரம்பிச்சிருக்கு. விதி விளையாண்டதுல இவருமே சந்திரேஷ் சர்மா கூட விளையாட ஆரம்பிக்கிறாரு. சந்திரேஷ் சர்மா அப்படிங்கிறது ஒரு லேடி ஆபீசர். 2 முறை கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன சந்திரேஷ் சர்மா 3வதா டாக்டர் ஜெயினை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு அந்த விருப்பத்தை அவர்கிட்டயே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டாக்டருடைய வீட்டுக்குள்ள அவருடைய மனைவி மாதிரி வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. இத மோப்பம் பிடிச்ச அவருடைய மனைவி வித்யா ஜெயின் அவங்கள உடனடியா வேலையை விட்டு அனுப்புறாங்க. இந்த சம்பவத்தை தான் அந்த பக்கத்து வீட்டு லேடி கிட்ட வித்யா ஜெயின் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க ஷேர் பண்ணத அந்த பக்கத்து வீட்டு லேடி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ டாக்டர் மேல இருக்கிற சந்தேகத்தை வெளிக்காட்டிக்காத போலீஸ் அவருடைய நடவடிக்கைகளை ரகசியமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவருடைய பேங்க் டிரான்சாக்சன் செக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு டாக்டர் மேல இருந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவருடைய செக்ரட்டரிக்கு மாச சம்பளம் 300 ரூபா தான். ஆனா இவரோ 1000 கணக்குல சம்பளம் கொடுத்திருக்காரு. எஸ்டிஐ நான் சொல்லிட்டு இருக்கிறது 1970 காலகட்டங்கள்ல. சோ 300 ரூபா அப்படிங்கறதே ரொம்பவே பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா கூட அதை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஒவ்வொரு மாசமும் 8400 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த அமௌண்ட்டை இப்ப கேட்கறதுக்கு ரொம்பவே சின்ன அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா அது அப்பவே அந்த செக்ரட்டரியுடைய 28 மாச சம்பளம். அது மட்டும் இல்ல, ஒரு வீடுமே வாங்கி கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சந்திரேஷ் சர்மாவையுமே அவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. போலீஸுடைய விசாரணையில சந்திரேஷ் சர்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வருஷமாவே தொடர்பு இருக்கு அப்படின்னும், இந்த விஷயம் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு சந்திரேஷ் சர்மாவை வேலையை விட்டு அனுப்பிட்டதால அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டாக்டரை நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரோ டிவோர்ஸ் பண்ணா சொசைட்டில தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, டிவோர்ஸ் பண்ணாதான ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படும், அவங்கள ஆளே இல்லாம பண்ணிட்டா ஓகேவா அப்படின்னு சந்திரேஷ் சர்மா கேட்டதுமே ஒரு நிமிஷம் யோசிச்ச டாக்டர் ஜெயின் அந்த பிளானுக்கு ஓகே சொல்றாரு. உடனடியா அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்ட சந்திரேஷ் சர்மா தன்னுடைய ஃப்ரெண்டான ராகேஷ் கௌசிக் கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராகேஷும் நீ என்ன கவனி, நான் உன்னுடைய பிரச்சனையை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கவனி அப்படின்னு சொன்னதை வேற அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டாம், அவரு பணம் வேணும் அப்படிங்கறத அப்படி சொல்லியிருக்காரு. இந்த ராகேஷ் கௌசிக் வேற யாரும் இல்ல, நாட்டுக்காக உயிரையுமே கொடுப்பேன் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நான் இன்ட்ரோல சொன்ன இப்போதைக்கு தலைமறைவா இருக்கிற அதே மிலிட்டரி ஆபீசர் தான்.
ஸோ இந்த பிளான் தன்னுடைய கைக்கு வந்ததுமே ராகேஷ் கரண் சிங் அப்படிங்கிற கல்பிரிட்டை மீட் பண்ணி டாக்டர் ஜெயினுடைய மனைவியை கொலை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன கரண் சிங் அடுத்த தடவை சந்திரேஷ் சர்மாவோட போய் மீட் பண்ணதுமே உடனடியா ஓகேன்னு சொல்றான். 20,000 ரூபாய்க்கு ஓகே சொன்ன கரண் சிங் 10,000 ரூபாயை அட்வான்ஸா வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய கண்ணுல படாம அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். இதனால வெக்ஸான மிலிட்டரி ஆபீசர் ராகேஷ் அடுத்ததா ராம் கிஷன் அப்படிங்கிற டீனேஜ் பையனை அரேஞ்ச் பண்ணிருக்கான். பட் அவனுமே பயந்து பின் வாங்கியிருக்கான். இது எல்லாமே நடந்தது செப்டம்பர் மாதம் 1973. சோ இப்ப 2 பேருமே பயந்து பின் வாங்கிட்டதால அடுத்த ஸ்கெட்ச்ல மிஸ் ஆக கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ராகேஷ் கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட தன்னுடைய மனைவி இறந்துட்டதா பொய் சொல்லி லீவ் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே கொலை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கிரிமினல்ஸை தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவனுடைய தேடுதல் வேட்டையில சிக்கினவங்க தான் உச்கார் சிங், கர்தார் சிங் அப்படிங்கிற 2 பேர். அவனுங்க 2 பேரோட வந்துதான் நவம்பர் மாசத்துடைய கடைசியில டாக்டர் வீட்டை நோட்டம் விட்டு எப்படி பிளான் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்படி அவனுங்க கொலை பண்ண ஃபிக்ஸ் பண்ண நாள் தான் டிசம்பர் 4, 1973. பட் கொலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வித்யா ஜெயின் வீட்டை விட்டு வெளியே வரணும் இல்லையா? அதுக்காக தான் டாக்டர் ஜெயின் தன்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பொய் சொல்லி தன்னுடைய மனைவிய வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. உடனே வீட்டுக்கு வெளியில அந்த அன்யூஸ்டு டிரைனேஜ்ல மறைவா பதுங்கியிருந்த உச்கார் சிங்கும் கர்தார் சிங்கும் வெளியே வந்து டாக்டருடைய கண்ணு முன்னாடியே காருக்கு பக்கத்துல இருந்த வித்யா ஜெயினை கத்தியால குத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. அப்போ அவங்க கத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வேற யாருமே பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள அந்த டிரைனேஜ்குள்ள தூக்கிட்டு போய் வெறித்தனமா வெட்டி இருக்கானுங்க. முகம், கை, கால், நெஞ்சு, முதுகு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கத்தியால குத்திட்டு டாக்டர் ஜெயினுக்கு சைகை காட்டிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்படி தன்னுடைய மனைவிய அவனுங்க கொடூரமா கத்தியால குத்தும் போது டாக்டர் ஜெயின் ரொம்பவே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய மனைவிய கொலை பண்றத பக்கத்திலேயே இருந்து பார்த்ததால இல்ல, அத வேற யாருமே பாத்திர கூடாது அப்படிங்கறதாலதான். ஒன்ஸ் அவனுங்க மறைவா கார் நிறுத்தி இருந்த இடத்துக்கு போய் கிளம்பினதுமே டாக்டர் தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்காரு. பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய நண்பருடைய நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா போற வழியிலேயே வித்யா ஜெயின் பரிதாபமா உயிரை விட்டுருக்காங்க. பிரசிடென்ட்டுடைய பர்சனல் டாக்டர் அப்படிங்கறதால இந்த கேஸ குயிக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி A1 குற்றவாளியான டாக்டர் நரேந்திர சிங் ஜெயினை கொலை நடந்த அடுத்த 5 நாட்கள்ல, அதாவது டிசம்பர் 9, 1973 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அடுத்தடுத்த நாட்கள்ல ராகேஷ், சந்திரேஷ் சர்மா, உச்கார் சிங், கர்தார் சிங் அப்படின்னு ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கொலையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டதா மொத்தம் 8 பேர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க எல்லாத்தையும் மேலுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த கேஸ்ல ஜூலை 1975 தீர்ப்பு சொன்ன ட்ரையல் கோர்ட் 8 பேருக்குமே ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனா ஹைகோர்ட் அப்பீல்ல உச்கார் சிங் மற்றும் கர்தார் சிங்க்கு டெத் சென்டென்ஸும் மத்த 6 பேருக்கும் லைஃப் சென்டென்ஸும் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. பட் நன்னடத்தை காரணமா வச்சு மெயின் அக்யூஸ்டான டாக்டர் ஜெயினை 11 வருடங்கள்லயே விடுதலை செஞ்சிருக்கு. சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொலைக்கு முக்கிய காரணமா இருந்த சந்திரேஷ் சர்மாவுக்கும் டாக்டர் ஜெயினுக்கும் கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி இருக்கும்போது மெயின் அக்யூஸ்டான சந்திரேஷ் சர்மா, டாக்டர் ஜெயின், மிலிட்டரி ஆபீசர் ராகேஷ் இவங்களுக்கு எல்லாமே ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டு அவங்க சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது கொலை பண்ண அவனுங்களுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்தது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? STI அதே போல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்துட்டு பிரசிடென்ட்கே க்ளோஸா இருந்துட்டு இருந்த டாக்டர் ஜெயின் இவ்வளவு கீழ்த்தரமா கட்டுன மனைவியை கொலை பண்ணிருக்காரு. ஆனா கடைசி வரைக்குமே நான் அவன் இவன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லாம டாக்டர் ஜெயினை அவர் இவர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. டாக்டர் ஜெயின் பாரத ரத்னா அவார்டு வாங்கிய ஒரு நபர். அவருக்கு இல்ல அப்படின்னாலும் இந்தியாவுடைய உயரிய விருதுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த மரியாதை. ஆல்சோ இந்த கேஸ்ல தான் இந்தியாவிலேயே முதல் முறையா கொலை பண்றதுக்காக கூலிப்படையை பயன்படுத்தினதா சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பணத்துக்காகவும் இச்சைக்காகவும் பலியாகிற, மத்தவங்களை பலியாக்குற எச்சைகள் எல்லா காலத்திலயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.